எல்லோருக்கும் நம்ம ஸ்டைலின் உலங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வெள்ளரிக்காய் அனாசி பழம் சேலட் செய்ய போகிறோம். இந்த சேலட்டும் நல்ல சீரண சக்தி கொடுக்கக்கூடியது. எல்லோரும் எளிமையாக செய்யலாம். இதில் சேர்க்கும் பொருட்கள் மிக மிக குறைவு. இந்த சேலட்டை சமைக்க தேவையில்லை. வாங்க சேலட் செய்ய போவோம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சேலட் செய்கிறதுக்கு 4 வெள்ளரிக்காயும் ஒரு அனாசி பழம் எடுத்திருக்கேன். அதை நம்ம தோலை சீவிட்டு கழுவிட்டு பார்ப்போம். கழுவுன வெள்ளரிக்காயை ஒரு முள்ளுக்கரண்டியை வச்சு இது மாதிரி பேட்டர்ன் மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அந்த வெள்ளரிக்காயை 4 வெட்டுறேன். நீங்கள் மொத்தல் வெள்ளரிக்காவாக இருந்தால் அந்த விதையை நீக்கிக்கோங்க. பிஞ்சாக இருந்தால் அப்படியே விதையோடு வெட்டி போடலாம். சிலைசாக சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்ட்டு. எல்லா வெள்ளரிக்காயும் வெட்டிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் விரைவி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதில் வந்து நீர் நிறையா வெளியே வரும். இப்போ வந்து அனாசி பழத்தை வெட்டி எடுத்துக்குவோம். கீழையும் மேலையும் வெட்டி எடுத்துகிட்டு தோலை சீவிக்கோங்க. அன்னாசி பழத்தை இதுபோல் வெட்டுறதுக்கு கீழே உள்ள அன்னாசி பழ கேசரி லிங்கை பாருங்கள். தோல் சீவின பழத்தை 4 வெட்டி எடுத்துக்குவோம். நடுவில் உள்ள தண்டை வெட்டி தூரம் எடுத்துருவோம். இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி பொடிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டின துண்டை பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். அதை பொடிசாக வெட்டிக்கிறேன். வெட்டின வெங்காயத்தை கையால் ஊற்று விட்டு போடுறேன். ஒரு பெரிய சகப்பு மிளகாவும் விதையை எடுத்துகிட்டு சின்னதாக வெட்டி போடுறேன். பச்சை மிளகாவும் போடலாம். அது வந்து கலர் நல்லா இருக்காது. இது வந்து சோப்பு நல்லா எடுப்பாக இருக்கும் கலர். அதனால தான் சோப்பு மிளகா போடுறேன். வெள்ளரிக்காய் உப்பு போட்டு விரைவி வச்சதை வந்து நல்லா விரைவிட்டு புளிஞ்சிட்டு அன்னாசி பழ கலவையில் போடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு போட்டுக்கோங்க. நீங்கள் புளியாமல் போட்டிங்கன்னா அது சேலட் ரொம்ப தண்ணியாயிரும். அது புளிஞ்சி எடுத்ததில் இவ்வளோ தண்ணி வந்திருக்குது. 1.5 மேஜைக்கரண்டி சீனி போடுறேன். ஏற்கனவே வெள்ளரிக்காயில் உப்பு போடுறதுனால நம்ம உப்பு போட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டைலில் சேலட் தயாராகிருச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சேலட்டில் எண்ணெயோ எதுவும் சேர்க்காததுனால ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஜீரண சக்தியும் கொடுக்கக்கூடியது. எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம். இந்த சேலட்டை ஐஸ் பெட்டியில் 3 நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம். உங்களுக்கும் இந்த சேலட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களின் இதயங்கனிந்த இன்ப தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.